ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 107 20 சாம்ஸ் 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர்! தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு ஆண்டவர் நல்ல காரியம் செய்கிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவருடைய வசனத்தை அறியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். There are people, those who are around you, who do not know the word of God. He sends the word and heal them and deliver them out of distractions. They are children of God. He heals them by sending the word of God. There are people, those who are hurt in the world. The word of God gives them peace. The word of God gives them healing. The word of God gives them hope. The word of God gives them confidence. The word of God gives them eternal life. We need to believe the word of God. Our Lord God, He sends the word to heal the people. And also, He delivers them from destructions. There are people in the world who do not know where they are going to spend their eternity. They are going towards destructions. But the salvation word from the Lord Jesus Christ goes to them and delivers them from destructions. ரட்சிப்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கடந்து சென்று அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்கிறதற்காய் இந்த நாளிலும் நம்மோடு தேவன் பேசுகிறார். அத்தனை பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அவருடைய வசனத்தை எத்தனை பேர் உரிமையாக்கி கொண்டு உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அதை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறீர்கள்? வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர் அவர். வசனத்தை அனுப்பி அழிவுக்கு நம்மை விலக்கி தப்புவிக்கிறவர் அவர். இன்றைக்கு அந்த வசனம் மெய்யான வசனம். எரேமியா சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் கேட்டவுடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்கிறோமா? Do we intake the word of God or do we intake the word of the world? There are people, those who do not believe the word of God, they go astray. There are people, those who don't believe the word of God, they are going to destructions. We need to preach the word of God. We need to send the word of God so that those people will be healed and they will be delivered out of distractions. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது வசனத்தை அனுப்பி நீ குணமாக்கி நீர் அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். இன்றைக்கு அநேக மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில குணமில்லாமல் சுகமில்லாமல் உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறார்கள். நம்பிக்கையற்ற உள்ளத்தோடு காணப்படுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்ததான எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு மக்களாய் காணப்படுகிறார்கள். தேவனே, இந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும், அவர்களை நித்திய நகரத்திற்கு தப்புவித்தரலும், அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் விடுதலையாக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக, விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். நீரே கிரியை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.